இந்த ஆலயத்தின் சிறப்பு அப்படின்னு சொல்லும் போது திருச்செந்தூருக்கு அடுத்தபடி மதுரையினுடைய கட்டமைப்பு எப்படி இருக்கு, அந்த ஊருக்கு சிரமடம்னு எப்படி பேர் வந்து சிறை மீட்டன்னு ஏன் ஒரு தனி சிறப்பு வெளிப்பிரகாரம் வட மேற் அந்த வாசனம் உண்டானதனுடைய வரலாறே இதுதான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு தேடல்களின் பதிவு. நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னா அருள்மிகு சிறைமீட்ட குமரேச பெருமான் ஆலயம் தான் வந்திருக்கோம். இந்த ஆலயம் எங்க அமைந்துள்ளதுன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள சிரமடம் கிராமத்தில் அமைந்துள்ளது. இதோட கூகுள் லொகேஷன் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். தர்ஷனங்கோப்பு ஜங்ஷன்ல இருந்து லெஃப்ட்ல ஒரு ரோடு போகுது. அந்த ரோட்ல வந்து டிராவல் பண்ணோம். இந்த ரோட்ல டிராவல் பண்ணும்போது ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்கும். ஏன்னா ரோடோட ரெண்டு பக்கமும் வயல்வெளிகள், நீரோடைகள், தென்னந்தோப்புகள் அப்படிங்கிற ஒரு இயற்கை சூழ்நிலையில நம்ம டிராவல் பண்ணது மாதிரி இருக்கும். கிருஷ்ணங்கோப்பு ஜங்ஷன்ல இருந்து ஒரு கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வந்தோம்னா ஞானயாபுரம் அப்படிங்கிற ஊர் இருக்கும். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கிராஸ் காலேஜ், இந்த போர்டு பார்த்துக்கோங்க. கிராஸ் காலேஜ் செல்லக்கூடிய பாதை. இதிலே வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது. இங்கேருந்து கரெக்டாக ஒரு 450 மீட்டர் டிஸ்டன்ஸில் கோயில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. நம்ம சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், அதையும் போய் பாருங்கள். இந்த பதிவில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்னா கோயிலோட அமைப்பு, ஸ்தல புராணம், சிரமடம் கிராமத்தின் சிறப்பு, கோயிலில் ரீசெண்டாக தான் கும்பாபிஷேகம் நடைபெற்றது, அதில் உள்ள சில காட்சிகள், கும்பாபிஷேகம் முடிந்து 48வது நாள் நடைபெற்ற மண்டல பூஜையும் ஒரு சில காட்சிகளும் இந்த வீடியோவில் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லெங்க்த்தாக தான் இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பல சுவாரஸ்யமான விஷயங்களை வந்து நம்ம சொல்லியிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆலயமானது கிழக்கு பார்த்தவாறு அமைக்கப்பட்டுள்ளது. வாயிலை கடந்து உள்ளே சென்றதும் முதலில் பலிபீடம் நமக்கு காட்சியளிக்கிறது. இந்த ஆலயம் 2 பிரகாரங்களை கொண்டுள்ளது. ஆலய அமைப்பானது கருவறை, அர்த்த மண்டபம், மகா மண்டபம், ஒரு முகப்பு மண்டபத்துடன் காணப்படுகிறது. மேலும் உட்பிரகாரம் சுற்றும் வண்ணம் 30 தூண்களை கொண்ட ஒரு மண்டபமும் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த ஆலயம் பாண்டியர்கள் காலத்தில் கட்டப்பட்டதாக கருதப்படுகிறது. அதற்கு சான்றாக மீன் சிற்பங்களை நம்மால் காண முடிகிறது. இந்த ஆலயத்தில் அமைந்துள்ள தூண்களில் நுணுக்கமான சிற்ப வேலைப்பாடுகள் காணப்படுகிறது. மேலும் முகப்பு மண்டபத்தின் மேற்கூரையில் கஜலட்சுமியின் சிற்பமும் அமைக்கப்பட்டுள்ளது. ஆலயத்தின் கன்னி மூலையில் விநாயக பெருமானுக்கென்று தனி சன்னதி அமைக்கப்பட்டுள்ளது. விநாயகப் பெருமான் வெற்றி விநாயகராக நமக்கு காட்சி தருகிறார். கருவறையில் முருகப்பெருமான் வள்ளி தேவயானை அம்பாளுடன் கிழக்கு பார்த்தவாறு நமக்கு காட்சி தருகிறார். கருவறையின் வெளியே விநாயகப் பெருமானும் சிவபெருமானும் காட்சி தருகிறார். முருகப்பெருமானுக்கு நேர் எதிராக மயிலீஸ்வரர் வீட்டிருக்கிறார். மயிலீஸ்வரர் தனது வாயில் நாகத்தை கவ்வியபடி காட்சி தருகிறார். ஆலய வெளி சுற்று பிரகாரத்தில் சாஸ்தாவிற்கும் நாகருக்கும் தனித்தனி சந்நிதிகள் அமைக்கப்பட்டுள்ளன. ஆலயத்தின் வெளியிலிருந்து வெளி சுற்று பிரகாரம் அடைவதற்கு 4 திசைகளிலும் 4 வாயில்கள் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் வெளி சுற்று பிரகார சுவர்களில் அறுபடை முருகப்பெருமானின் சிற்பங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. ஆலயத்தின் வரலாற்றை இந்த ஊரை சார்ந்த பெரியவர், அண்ணா கல்லூரியின் முன்னாள் முதல்வர் அவர்களிடம் நாம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ஐயா வணக்கம், உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. அப்படியே இந்த கோயிலோட சிறப்பும் ஊரோட சிறப்பையும் சொல்லுங்க ஐயா. வணக்கம். பேராசிரியர் பத்மநாபன், அறிஞர் அண்ணா கல்லூரி முன்னாள் முதல்வர். எனது சொந்த ஊர் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய தோவாளை தாலுகாவுடைய வடக்கு பகுதியான சிரமடம், ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்தினுடைய சிறப்பு பற்றி சில செய்திகள் சொல்வதற்காக இருக்கு. செந்நெல்லும் நற்சொல்லும் சீரும் பலவும் என்றென்றும் நிறை சிரமடத்துறை நற்குமரேச பெருமை நீ வானாள் சிறை மீட்டு எம்மை காப்பாய் இனிதே. இந்த ஊரை பொறுத்தவரையில பழைய செய்தியினுடைய அடிப்படையில பார்த்தோம்னா சிறு மதுரைன்னு சொல்லுவாங்க. மதுரையினுடைய கட்டமைப்பு எப்படி இருக்கோ அதே மாதிரி இந்த ஊருக்கும் உண்டு. சதுரமான அமைப்பு. எந்த பகுதியிலிருந்து ஊருக்குள்ள நுழைந்தாலும் ஒரு கோயிலை வணங்கிதான் வர முடியும்.
அந்த அளவிற்கு எல்லா திசையிலிருந்தும் ஒரு கோயில் அமைந்திருக்கிறது என்பது தனி சிறப்பு. ஊரினுடைய முதல் பகுதியிலேயே ஒரு தெப்ப குளம் இருக்கும். அதை விட்டு முருகன் கோயில், சுப்பிரமணிய சுவாமி, அருள்மிகு சிறைமேட்ட குமரேச பெருமான் என்று அழைக்கப்படுகின்ற ஆலயம் இருக்கிறது. அதை தொடர்ந்து இங்குள்ள பகுதியினுடைய மக்கள் பெரும்பாலும் விவசாயத்தையே முக்கிய தொழிலாக கொண்டவர்கள். இன்னொரு சிறப்பு, இந்த கிராமத்தினுடைய சிறுவர்கள், இளைஞர்கள் ஒரு கூட்டமைப்பு மாதிரி ஒற்றுமையாகவும் ஒருவருக்கொருவர் இணங்கியும் பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருப்பது தனி சிறப்பு. அது பெரும்பாலும் கிராமங்கள்ல காண முடியும். அது இந்த கிராமத்துல கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கு. இந்த ஊருக்கு சிறப்பு அங்க இருக்கக்கூடிய ஆலயம். அந்த ஆலயம் சிறைமேட்ட அருள்மிகு சிறைமேட்ட குமரேச பெருமாள் ஆலயம்னு சொல்லுவோம். ஆனா 1964க்கு முன்னால அது ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமி ஆலயம்னு சொல்லுது. அதனாலதான் அந்த ஊர்ல நிறைய பேருக்கு சுப்பிரமணிய பிள்ளை, சுப்பம்மாள், சுப்புலட்சுமின்லாம் பேர் இருந்திருக்கு. 64ல கும்பாபிஷேகம் நடத்துறதுக்காக ஆவணங்களை புரட்டும் போது அதுல ஒரு ஆவணத்துல அந்த கோயிலினுடைய மூலவருடைய பெயரு அருள்மிகு சிறைமேட்ட குமரேச பெருமான் என்று இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டு அன்றில் இருந்து அது அருள்மிகு சிறைமேட்ட குமரேச பெருமான் ஆலயம் என்றே சொல்லப்படுகிறது. இன்று அந்த ஆலயம் கன்னியாகுமரி மாவட்ட அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் செயல்பட்டு வருகிறது. அந்த ஆலயத்தினுடைய சிறப்பு, தனி சிறப்பு சொல்லும் போது 2 செய்தி சொல்லுவார்கள். அந்த ஊருக்கு சிரமடம்னு எப்படி பேர் சிறை மீட்டன் ஏன் வந்துன்னு சொன்னா, ஒரு காரணம் முருகப்பெருமான் அசுரர்களால் சிறைப்பிடிக்கப்பட்ட முனிவர்களை காப்பாற்றுவதற்காக அவர்களை சிறைப்படுத்தி இருந்த அந்த முனிவர்களை வெளிக்கொணர்ந்து சிறை மீட்டு கொண்டு வந்ததனால சிறை மீட்ட இடம், சிரமீட்ட இடம் என்று காலப்போக்கில் சிரமணம் என்று மாறிவிட்டது என்று ஒரு செய்தி உண்டு. இன்னொரு செய்தி, ஒரு அசுரன் 99 முனிவர்களை பிடித்து வைத்து ஒரு அறையில் சிறைப்படுத்தி வைத்து விட்டு 100 தகஞ்ச உடனே 100 பேரையும் பொண்ணு உண்டுன்னு சொல்லி சொன்னான. 100ஆவதாக நக்கீரரை கொண்டு வந்தார். நக்கீரரை கொண்டு வந்த உடனே அவரை மற்ற உள்ள இருந்து 99 பேரும் நீ இப்ப எங்க எல்லாரையும் கதையை முடிக்க போறேப்பான்னு சொன்ன உடனே நக்கீரர் கவலைப்படாதீங்க. அந்த அசுரன் ஊருக்கு வடக்கு பக்கம் உள்ள பழையாத்துல போய் குளிச்சுட்டு வர்றதுக்காக போறான். இந்த நேரத்துல நக்கீரர் திருமுருகாட்சி படை பாடவும் முருகப்பெருமான் அவர் விழுந்து 100 பேரையுமே விடுவிச்சாராம், சிறை மீட்டாராம். இது ஒரு செய்திகளி செய்தியாக இருந்தாலும் கூட நம்புவதற்குரிய பல நிலைகளில் உள்ள ஒரு செய்தி. இந்த கோயிலை பொறுத்தவரையில சின்ன கோயில் தான். சதுரமா அமைப்பு கொண்டது. பக்கத்துல ஒரு தெப்ப குளம், உள்சுத்து, வெளிச்சுத்து, பிரகாரங்கள் 2 பிரகாரங்கள். அதுக்கப்புறம் வெளிச்சுத்துல வீதி உலா வரக்கூடியது. முன்னால எல்லாம் கார்த்திகை நட்சத்திரத்தன்னைக்கு சிறப்பு வழிபாடு நடைபெறும். அந்த சிறப்பு வழிபாடு நடக்கூடிய அன்னைக்கு உற்சவ மூர்த்தி வாகனத்தில் எழுந்தருளி கோயில் உள்சுற்று மட்டும் சுற்றி வருவதாக ஒரு பழக்கம் உண்டு. ஆனா இப்போ அந்த கார்த்திகை நட்சத்திரம் நடந்து கொண்டே இருக்கிறதுன்னு சொன்னா அது சிறப்புக்குரிய ஒண்ணுதான். 2வது முக்கியமான விஷயம், கந்த சஷ்டி விழா. மகாராஜா காலத்துல, திருவிதாங்கூர் பற்றி மகாராஜா காலத்திலேயே இந்த கந்த சஷ்டி விழா சிரமடம் சூரம்பாடுன்னு சொன்னா பெரிய சிறப்புடைய ஒன்றாக இருந்து மகாராஜாக்களிடையே நன்மதிப்பும் பரிசுகளும் பெற்ற செய்தி உண்டு. காரணம், அந்த சூரனுடைய உடல் அமைப்பு கட்டு, அந்த முக பாவம் அந்த பகுதியில் வேறு எந்த ஊரிலும் இவ்வளவு கட்டுக்கோப்பாக கிடையாது என்று எல்லோரும் சொல்வதுண்டு. காரணம், அதை எங்க ஊரை சார்ந்த நினைவில் வாழும் திரு முத்துக்கருப்பு பிள்ளை அவர்களுடைய சொந்த முயற்சியால் அந்த குதிரை சூர முகம் செய்து வைக்கப்பட்டது. அது யானை முகம், சிங்க முகம், ஆடு முகம் போன்ற மாறுபட்ட முகங்களை கொண்டு வலம் வருவது உண்டு. கந்த சஷ்டி விழா இந்த 6 நாள் சிறப்பாக நடைபெறும்.
அந்த 6 நாளும் ஊர்ல உள்ள மக்களும் வெளியூர் மக்களும் இந்த கோயிலில் வந்து விரதம் இருந்து கந்தன் அருள் பெற்று செல்வது உண்டு. அப்படி நடைபெறுகின்ற இந்த கந்த சஷ்டி விழாவில் 6வது நாள் சூரசம்ஹார விழா மிகச் சிறப்பாக அந்த பகுதியிலேயே ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாக நடைபெறுவது என்றால் அது மிக அல்ல. அடுத்ததாக சுசீந்திரம் கோயில்ல மார்கழி திருவிழாவுக்கு திருக்கொடி ஏற்றக்கூடிய சதய நட்சத்திரத்து அன்னைக்கு எங்க இந்த சிரமணம் கோயில்ல 21 தீபாராதனை நடக்கும். இரவு 21 தீபாராதனை நடந்த பிறகு சர்க்கரை கலந்த சீடை பிரசாதமாக அருள் பிரசாதமாக வழங்கப்படுவதோடு ஊர் கூறாவும் அதை விளம்புவது உண்டு. அந்த அளவிற்கு சுசீந்திரத்தோடு தொடர்புடையது. அது மாதிரி பூதப்பாண்டி அருள்மிகு பூதலிங்க சுவாமி கோயில் தை திருவிழாவின் 3ஆம் திருவிழா அன்னைக்கு சிரமணத்திலிருந்து இந்த வாகனங்கள் குதிரை வாகனம் மயில் வாகனம் ரெண்டும் மக்களே சுமந்து கொண்டு பூதப்பாண்டியில் சேர்த்து தேர் திருவிழா முடிந்து சத்தவரணம் முடிஞ்சு தெப்ப திருநாள் முடிஞ்சு அடுத்த நாள் அங்கிருந்து திரும்பி வருவதாக ஐதீகம். இப்போ அந்த பழக்கம் நின்று போச்சு. ஆனா முன்னால இருந்திருக்கு. செலவு பூரா ஊர் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அந்த அளவுக்கு நடந்திருக்கு. இது 2வது. அடுத்தது இங்க இருக்கக்கூடிய சிறப்பு நான் ஒரு குதிரை கந்த சஷ்டி விழாவின் போது முருகப்பெருமாள் எழுந்தருளி ஊர்வலம் வந்து சூர சம்ஹாரத்திற்காக எழுந்தருளக்கூடிய அந்த குதிரை வாகனம். அடுத்து அந்த இரவு சுப்பிரமணிய சுவாமி தனிந்து ஊர்வலமாக வரக்கூடிய ஒரு மயில் வாகனம். இந்த 2 வாகனமும் மகாராஜா காலத்திலே சிறப்பும் பெருமையும் பெற்ற 2 வாகனங்கள். அது அந்த பகுதியிலேயே இவ்வளவு கலை அம்சம் கொண்ட வாகனம் கிடையாதுன்னு கூட பெரிய ஆட்கள் எல்லாம் சொல்லுவது உண்டு. இந்த 2 வாகனங்களோட சேர்த்து மின்னும் சொல்ல போனோம்னா கோயிலுடைய வெளிப்பிரகாரத்துல ஒரு தனி சிறப்பு. வெளிப்பிரகாரம் வடமேற்கு மூலையில ஒரு அனுமான் ஒரு குரங்கு வாயில ஒரு சின்ன கனியை வச்சுக்கிட்டு இருக்கும். அது என்ன சிறப்புன்னா கல்வெட்டு ஆராய்ச்சியாளர்களுக்கு என்னன்னு சொல்ல முடியல. காரணம் இது சிவனுடைய சைவம் தழுவிய கோயில். ஆனா அங்க குரங்கு அனுமாருக்காக இடம் இல்லை. அப்ப எப்படி வந்துன்னு கேட்டோம்னா அதுக்கு ஒரு சின்ன விளக்கம் சொல்லுவாங்க. ராமர் சீதையை மீட்டு கொண்டு வந்து தரிசனங்குளத்துல ஓய்வெடுத்தாராம். அப்ப அங்க ராகவேஸ்வரர் கோயில் எழுப்பி அங்க தரிசனம் பண்ணி இருக்காரு. அந்த சமயத்துல ராமரோடு வந்து அனுமாரை சார்ந்த குரங்கு இங்கே வந்து உலாவி இருக்கா என்ற ஒரு செய்தி புடைப்பு செய்தியாக புடைப்பு சிற்பமாகவே அந்த குரங்கு இருக்கிறது. அது ஆராய்ச்சிக்கு அப்பாற்பட்டதுன்னு இல்ல. அது வந்து பாண்டியர் காலத்து கோயில். இங்கே குரங்கு வருதுன்னு சொன்னா அந்த குரங்கு அனுமருடைய சித்துவா வரக்கூடியது வைணவம் தழுவிய நிலையில வரணுமே. எப்படி வந்துன்னு சொல்லி ஒரு ஆராய்ச்சி இன்னும் அது யாரும் முடிவான முடிவை சொல்லல. அடுத்தது இந்த ஊரினுடைய சிறப்பு. இன்னொரு சிறப்பு என்னன்னா ஒரு 10 வருஷம் 15 வருஷம் இருக்க குடமுழுக்கு நடைபெறுவது உண்டு. இந்த ஆண்டு 26 மே 28ஆம் தேதி சீரும் சிறப்புமாக குடமுழுக்கு விழா நடைபெற்றப்பட்டது. அது இளைஞர்கள் ஒவ்வொருவரும் தன்னுடைய வீட்டு நிகழ்ச்சியை விட சிறப்பாக அதை கருதி நடத்தியதால் மிக சிறப்பாக பலரும் பாராட்டுகின்ற அளவிற்கு அது நிகழ்ந்தது. அரசு நிதி உதவியும் ஊர் மக்களுடைய உதவியும் அந்த பகுதியிலெல்லாம் இந்த இளைஞர்கள் சென்று பிரித்து அந்த நன்கொடையினுடைய மூலமாக வசூலான மனத்தின் மூலமாக மிகச் சிறப்பாக அந்த விழாவை கொண்டாடினார்கள் என்று சொன்னால் அந்த இளைஞர்களை இந்த நேரத்திலே நான் பாராட்டிக் கொள்ள விரும்புகின்றேன். இதற்கு நிதி உதவி எழுதிய அறங்காவலர்களையும் அறநிலையத்துறையையும் அரசையும் மனமாற ஊர் மக்கள் சார்பாகவும் நான் பாராட்டிக் கொள்கின்றேன். இந்த கோயில்ல சாதாரணமா காலையில 6 மணி 7 மணிக்கெல்லாம் நடை திறந்துருவாங்க. நடை திறந்து வழிபாடுகள் நடக்கும். இரவு 8 மணி வரைக்கும் நடை திறந்திருக்கும். இடையில கொஞ்சம் இடைவேளை அந்த நேரத்துல நடை சாத்தப்படும், திருநடை சாத்தப்படும். இது நடைமுறை வரக்கூடிய. இது போக ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் அவரவர் விருப்பத்திற்கு ஏற்ப குடை கொடுப்பு அது வச்சு சிறப்பு செய்கிறதெல்லாம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த ஊருக்கு வரணும்னா நாகர்கோயிலிருந்து இருந்து 4ஆம் நம்பர் பேருந்து தடத்துல வரக்கூடிய எந்த பேருந்து வந்தாலும் தரிசனங்கோப்புல இறங்கி ஒரு ஆட்டோல வந்து சேரலாம். அல்லது 4C அருமநல்லூர், 4S சிரமடம், ஞாலம்
போன்ற பகுதிகளுக்கு வரக்கூடிய ஊர்ல வந்தா நேர ஊருக்குள்ளே வந்துட முடியும். இது அமைவிடம். இரண்டாவது, இந்த கோயில் வழிபாடுகள் மட்டுமல்ல, இதனுடைய தனி சிறப்பு இன்னொரு செய்தி உண்டு. கோயிலுடைய முக்கியத்துவத்தை சொல்லும் போது வேண்டியதை கேட்ட 1754 மார்த்தாண்டவர்மா மகாராஜா காலத்துல மணியங்கரம் பிரிக்கிறதுக்காக ஒசரமலை குமாரசாமி பிள்ளை என்பவர் போயிட்டு வந்தாராம். அவர் வரும்போது அவர் வழியில பிடிச்சுக்கிட்டாங்க. பிடிச்சு அவரை கைது பண்ணும் போது நவாபனுடைய ஆட்சி நடைபெற்று வந்ததுனால அழகப்ப முதலியாருங்கிறவரு அந்த மார்த்தாண்டவர் மதற்கு ஒரு கடிதம் இருந்தார, மாரசாமி பிள்ளைய பிடிச்சு வச்சிருக்கோம், அவரை விடுவிக்கணுமானா திருக்கரங்குடி பட்டயத்துல இருந்து நெல் வரணும் சொல்லி ஒரு குறிப்பிட்ட அளவு நெல் தந்தாதான் விடுவோம்னு சொல்றாங்க. இவங்க அவ்வளவு நெல் ஊர் ஊரா பிரிச்சு அந்த வாரி இறைத்த நெல், அதனால வாரி சிறை மீட்டுவதற்காக வழங்கியதுனால வார் சிறை மீண்டான், வாசரமெண்டான் நெல்லுன்னு ஒண்ணு வடமதியில இப்போ ஒன்று வாசரமெண்டான். அந்த வாசரமெண்டான் நெல்லினுடைய வரலாறே இதுதான். வால் சிறை மீண்டான், அந்த சிறை மீட்டுவதற்காக அந்த நெல்லை தப்பிரிச்சனால அதுக்கு பேரு வாரி சிறை மீட்டது. இது தனி சிறப்பு. அது மட்டுமல்ல, வேண்டியதை வேண்டியவருக்கு வேண்டியாந்து கொடுக்கும் வல்ல வேளாண்டின்னு ஒரு வரி சொல்லுவாங்க. அந்த வரி இந்த ஊருக்கு பொருந்தும். குழந்தை பேரு, நன்வாழ்வை, நலவாழ்வு, வீடு சுதமான வாழ்வு, இது மாதிரி வாழ்க்கையை விரும்புபவர்கள் அந்த முருகனிடம் அந்த குமரேச பெருமானை வேண்டி மனமுருகி கேட்டால் அது நிச்சயமாக நடைபெற்று வருகிறது என்பது கண்கூடாக எல்லோரும் கண்ட ஒரு செய்தி. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால, 15-20 வருஷத்துக்கு முன்னால பார்த்தா ஆங்காங்கே 1-2 ஓலை குடிசைகளை காண முடிஞ்சது. ஆனா இப்ப ஒரு ஓலை குடிசை கூட கிடையாது. எல்லாரும் நல்ல செழிப்பா இருக்கிறதுனால அது கூட அந்த அருள்மிகு சிறைமீட்ட குமரேச பெருமான அருளும் மக்களுடைய அயராத உழைப்பும் மேம்பாட்டு உணர்வும் ஒற்றுமை நெறியும் தான் காரணம் சொன்னா அது மிக அல்ல. நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, எங்களுக்காக நேரம் ஒதுக்கி இந்த ஆலயத்தின் சிறப்பையும் ஊரின் சிறப்பையும் சொன்னதற்காக. என்னோட சேர்ந்து நீங்களும் இந்த ஆலயத்தோட சிறப்பை பத்தி கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க. இந்த ஆலயத்தின் சிறப்பு அப்படின்னு சொல்லும் போது திருச்செந்தூருக்கு அடுத்தபடியாக தரையில் மூலஸ்தானம் கொண்ட ஒரு பழமையான ஆலயம். திருமணம் ஆகாதவர்கள் கந்த சஷ்டி விரதம் இருந்து 7வது நாள் நடக்கும் திருக்கல்யாணத்தை பார்த்தால் திருமணம் நடக்கும் என்பது ஐதீகம். அது மட்டும் இல்லைங்க, திருக்கல்யாணத்தின் போது சற்றசம் என்ற பிரசாதம் முருகப்பெருமானுக்கு படைக்கப்படுகிறது. பிரசாதத்தை தம்பதி சமேதராய் உட்கொண்டால் குழந்தை பாக்கியம் உண்டாகும் என்பது தனி சிறப்பு. அடுத்ததா இந்த ஆலயத்தில் நடைபெற்ற மண்டல பூஜை என்று எடுக்கப்பட்ட ஒரு சில காட்சிகளை பார்ப்போம்.
அறிமுக உபதேசம் மறிந்த சேகர மகபதி தரவது தெய்வ யானை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறோம். மீண்டும் புதிய தேடலில் உங்களுடன் இணையும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தினேஷ் அண்ட் மாதவன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.